ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்முடைய சேனல் வழியாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வராமல் இருந்தால், வகுப்புக்கு வராமல் இருந்தாலோ அல்லது வகுப்புக்கு கட்டடித்தாலோ என்ன அரசாங்கம் சார்பால் புதிய அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய திட்டம் ஒன்றை அரசு சார்பில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் நம்முடைய சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சரியா? இது எப்படிப்பட்ட திட்டம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது பள்ளி கல்வித்துறையில் 2015ஆம் ஆண்டு முதல் எமிக்ஸ், அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு இணையதளம் வாயிலாக செயல்படக்கூடிய ஒரு செயலி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் அனைத்து தகவல்களும் இதில் பதிவு செய்யப்பட்டது. அதாவது அவர்களுடைய வருகை பதிவு, பயோமெட்ரிக், பல்வேறு தகவல்களை இதில் பதிவு செய்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்பட்ட சர்வர் காரணமாக ஆசிரியர் மாணவர்களுடைய வருகையை பதிவு செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதனை அடுத்து என்ன செய்தாங்க அப்படின்னா, டிஎன்எஸ்இடி அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய செயலி உருவாக்கப்பட்டது. இந்த செயலி கடந்த பல அக்டோபர் மாதம் முதல் சோதனை முறையில் சில பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதற்கு பின்னர் என்ன ஆச்சு அப்படின்னா, 2023 ஜனவரி 1 முதல் அனைத்து பள்ளிகளையும் இதன் மூலம், இந்த செயலி மூலம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய வருகையை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. சரியா? ஸோ இந்த செயலி அப்டேட் செய்யப்பட்ட பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய வருகை காலை மாலை என இரு வேளைகளிலும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பதிவு செய்வதில் முக்கியமாக மாணவர்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தாலோ அல்லது பள்ளிக்கு வராமல் அல்லது கட்டடித்தாலோ அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய எண்களுக்கு தங்களுடைய மகன் இந்த தேதியில் இந்த டேட்டில் பள்ளிக்கு வரலை அப்படிங்கிற எஸ்எம்எஸ் அனுப்பப்படும். அப்படிங்கிறது தான் இது ஒரு புதிய திட்டம். இப்படிங்கிறது தான் இந்த மாணவர்களுக்கு இந்த செயலி மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்முடைய அரசு பள்ளியில் இப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது, இப்படிங்கிற ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற நம்முடைய மகன் வகுப்புக்கு செல்லவில்லை அப்படின்னா நம்முடைய செல்லுக்கு எஸ்எம்எஸ் வரும். அப்படிங்கிறது நகரப்புறத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சில பெற்றோருக்கு வேணால் இது செய்தியாக இருக்கலாம் அல்லது தெரிந்திருக்கலாம். ஆனால் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பல்வேறு பெற்றோர்களுக்கு இந்த தகவல், இப்படி அரசாங்கம் ஒரு வசதியை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தெரியாமல் இருக்கிறது. சரியா? ஸோ அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகத்தான் நம்முடைய சேனலில் இப்படி ஒரு தகவலை நம்ம வெளியிடுறோம். சரியா? ஸோ இதை பார்க்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அல்லது ஒவ்வொரு மாணவர்களும் அல்லது மாணவர்களுடைய நலன் விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாணவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு, நல்ல மாணவர்கள் உருவாவதற்கு இந்த செயலியின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதன் மூலம் இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு வசதியை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். சரியா? ஸோ அதுக்காகத்தான் நம்முடைய சேனலில் இந்த செய்தியை பற்றி பல்வேறு தெரிந்திருந்தாலும், இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு பல நாட்கள் ஆகி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வெளியிடுறோம். என்னன்னா, இந்த எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டியை பற்றி அறியாத பல பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால தான். சரியா? இது போன்ற பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து வெளியிடுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என கேட்டுக்கொண்டு இதை முடிக்கிறோம். பை பாய்.